பெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகைக்கு அருகில் மிகவும் அழைத்துச் செல்கிறார்கள். எப்படி ஞானத்தின் வழியாக எப்படி அவள் இருக்கிறாள் என்று இப்பொழுது அவள் நிர்குண சுரூபமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் வேத்யவர்ஜிதா என்று சொன்னார்கள் இல்லையா, அறியத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாதவளாக அவள் இருக்கிறாள், அறியக்கூடியது. ஏன்னா எல்லாமே அவள் தானே, அவளுக்கு அனைத்தும் தெரியும், அவளாதான் அனைத்தும் இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அடுத்ததாக அவள் எப்படி இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய நாமம் ஓம் யோகின்யை நமஹ. ஓம் யோகின்யை நமஹ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யோகம் உள்ளவள். இந்த யோகம் அப்படிங்கிறதுக்கு 2-3 அர்த்தம் சொல்லுவாங்க. யோகம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா யோக சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? சித்த விருத்தி அப்படின்னா மனது எல்லா பக்கமும் அலைவாய்ந்து கொண்டிருக்கும். நிரோதக தடை செய்யும். எது என்றால் யோகம். யோகம்னா என்னது? சேர்க்கை. அப்ப இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா வேணாத விஷயங்கள் எல்லாமே அலைபாஞ்சிட்டு இருக்கா. அப்ப தடை பண்ண வேண்டிய விஷயங்களில் தடை செய்து சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பது. இப்ப எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? அம்பாளினுடைய பாதத்தில் பக்தியே சேர்ப்பது. அதுதான் யோக சித்த விருத்தி நிரோதகன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் நம்ம எப்படி பார்ப்போம்? பகவான் கீதையில சொல்லியிருக்காரு, யோக கர்மஜ கௌசலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. யோக கர்மச கோஷலம். அப்ப கர்மாவை செய்யும் பொழுது நன்றாக செய்வது. ஒரு செயல் செய்கிறோம், அது எப்படி நன்றாக செய்வது? அதுலதான் விஷயம் இருக்கு. ஒரு செயலை செய்கிறோம் என்றால் பலனில் பெற்று வைக்காமல் செய்வது. அதைத்தான் இங்க கீதையில கண்ணன் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்ப அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுவாங்களே அப்படி காரியமே கண்ணா இருக்கிறாருன்னு, அப்படித்தான் இருக்க வேண்டும். காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும். எப்படி? பலனில் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். அப்ப கர்மாவை செய்யும் பொழுது நன்றாக செய்வது. அதனாலதான் அம்பாளுக்கு எப்படி நம்ம சொல்றோம்? லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா. அம்பாள் எப்படி செய்கிறார்? வரிசை கிரமமாக இந்த அண்ட பிரம்மாண்ட மண்டலத்தை படைத்தாள் இல்லையா. அப்படி ஒரு வரிசை கிரமமாக செய்வது போல ஒரு செயலை நேர்த்தியோடு சமர்ப்பணத்தோடு பணிப்போடு செய்தால் அங்கே லயம் கிடைக்கும். அப்போ ஒரு செயல் அப்படிங்கிறது எப்படித்தான் இருக்கணும். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா செய்யக்கூடிய காரியங்களில் மனதை ஈடுபடுத்தி செய்தல். அப்ப காரியத்துல மட்டும்தான் நம்முடைய மனம் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடும் பொழுது அந்த காரியம் செவ்வனே நடைபெறும். எப்படின்னா பலனை எதிர்பார்க்கும் பொழுதுதான் மனமானது இதையும் அதையும் நினைத்து அந்த காரியத்தை எப்படி வேகமாக செய்யலாம் என்று பார்க்க சொல்லும். ஆனால் ஒரு காரியம் ஒரு செயல் என்று இருந்தால் அது செய்யக்கூடிய முறை செய்யக்கூடிய விதம் என்று ஒன்று இருக்குமே, அதன்படி செய்யத்தான் வேண்டும். அதற்கு சிறிது நேரமும் பிடிக்கும் இல்லையா. அப்ப பகவத் சங்கல்பத்தில் காரியத்தை செய்து கொண்டே செல்ல வேண்டும். அப்படி சென்றால் வெற்றி தோல்வியால் நம்முடைய மனது பாதிக்காது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பொழுது நமக்கு இந்த வெற்றியும் தோல்வியும் பாதிக்கிறது? எப்படி சொல்றோம்? வெற்றின்னு வந்தவுடனே மனசு அவ்வளவு சந்தோஷப்படும், தோல்வின்னு வந்த உடனே துவண்டு போய்விடும். யார் இதற்கு காரணம் என்று நம்மை நாம் காரணமாக பார்க்க மாட்டோம். அடுத்தவர்கள் தான் காரணம் என்று யாரிடம் குறை சொல்லலாம் என்று பார்க்கிறோம். அப்ப பலனை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நடைபெறுகிறது. அப்ப செய்யும் செயலில் மட்டும் கவனத்தை வைத்து எப்படி செய்ய வேண்டும்? பகவத் சங்கல்பம், இந்த செயல் நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப அவனுடைய சங்கல்பம் அது கண்டிப்பாக நடைபெறும். அதை அவன் பார்த்து கொள்வான். வெற்றியா தோல்வியா அது அவனுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தில் கண்ணாக இருந்து பலனில் நாம் பற்று வைக்காமல் கண்ணாக இருக்க வேண்டாம். இதைத்தான் கீதையில சொல்லுவாரு சித பிரஜன் அப்படின்னு சொல்லுவாரு. சமத்துவம் யோகம் உச்சதை அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம யோகினி சக்திகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த யோகினி சக்திகளாகவும் இவளே தான் இருக்கிறார். அதை சொல்வதுதான் இந்த யோகினி என்ற நாமம். மகா பெரியவா சரணம்.